ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்கு. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காங்க. எங்களுடைய தலைவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது ஒரு இரும்பு பெண்மணியாக தமிழக அரசியல் சூழ்நிலை டிவிக்கு தலைவர் முதலமைச்சர் வந்த பிறகு அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை எல்லோரையும் வரவேற்கல. இந்த குடும்பத்தில் நம்மளும் ஒரு இணைந்து மற்ற கட்சி மேலாம் இந்த அதிகார போட்டிகள், ஒரு தலைவர்கிட்ட போய் ஒருத்தரை பத்தி தவறா சொல்றதோ இல்ல கட்சிக்குள்ள ஒரு ஃபைட்டோ இங்க கிடையவே கிடையாது. ஊடகங்கள் வேணாலும் அதை சொல்லலாம். குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு புரிதல் வர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களும் சரி, விஎம்னு சொல்லக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர் தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு. அதுதான் எங்களுடைய அவை தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர்தான் ஒரு முன்னுதாரணம். அன்றைக்கு இருந்து அதிமுக இருக்கவங்கலாம் வேற மாதிரி பேசினாங்க. ஆனா அவருடைய உழைப்பு இன்றைக்கு தலைவர் பக்கத்துல ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல எங்க குடும்பத்துல ஒரு ஆளா வந்து தலைவர் அவர்கள் பார்க்கிறார். நாங்க முதல் கொண்டு பார்க்கிறோம். எல்லோரையும் தமிழக வெற்றி கழகத்தில் குடும்பத்தில் ஒரு இணைப்பு விழாவை இன்னைக்கு பார்க்கிறோம். என்ன சொன்னாரு, மாற்று கட்சி இல்லை, இது ஒரு தாய் கட்சி. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மதுரையில் முதல் 2வது மாநாட்டில் புரட்சி தலைவரை எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தன்னுடைய அரசியல் வழிகாட்டியாக தலைவர் அவர்கள் ஏற்று மிகப்பெரிய மாநாடு நடத்தினாரு. தனிப்பட்ட முறையில சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது ஒரு இரும்பு பெண்மணியாக திமுகவுடைய குடும்பத்திற்கு ஆதிக்கத்திற்கு எதிராகவும் ஒரு தனிப்பெரும் தலைவியாக 2014 வெற்றி பெற்றது முதல் கொண்டு ஒரு பிரமாண்ட இருக்கக்கூடிய கழக சகோதரிகள் எல்லோரும் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் ஃபீல் பண்றோம். எல்லோரையும் வரவேற்கல. இந்த குடும்பத்தில் நம்மளும் ஒரு இணைந்து மற்ற கட்சி மேலாம் இந்த அதிகார போட்டிகள், ஒரு தலைவர்கிட்ட போய் ஒருத்தரை பத்தி தவறா சொல்றதோ இல்ல கட்சிக்குள்ள ஒரு ஃபைட்டோ இங்க கிடையவே கிடையாது. ஊடகங்கள் வேணாலும் அதை சொல்லலாம். நானும் சரி, பொதுச் செயலாளரும் சரி, அதுக்கு அடுத்தக்குள்ள எல்லோரும் சரி, ஒவ்வொரு விஷயமும் ஒரு கருத்தை பேசி அது தலைவர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஒட்டுமையோட தான் இது வரைக்கும் வந்து இந்த மாபெரும் வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சி மாதிரி ஒரு போட்டிகள் பொறாமைகள் கிடையவே கிடையாது. ரொம்ப அன்பான இயக்கம். அதிலும் குறிப்பாக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அதை நான் பதிவு பண்ண உங்ககிட்ட ஒரு அனுபவம். முதல்ல ஒரு 3-4 மாசம் வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடுன்னு சொல்ல முடியாது. நமக்குள்ள ஒரு புரிதல், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு புரிதல் வராது. குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு புரிதல் வர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களும் சரி, ஒரு 20-25 வருஷமா ஒரு சாமானியனாக இருந்து இந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் விஎம்னு சொல்லக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர் தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய சகோதரராக இருக்கவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்துருக்கு. அவங்களோட நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க பொறுப்பேற்கும் பொழுது அவங்கள எந்த விதத்திலையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் பொதுச் செயலாளர். அப்புறம் அரசியல் ரீதியா நான் உங்க சார்பாக ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் இருந்தாரு. அதுதான் எங்களுடைய அவை தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர்தான் ஒரு முன்னுதாரணம். அவர் டிசம்பர் மாதம் ரிசைன் பண்ணிட்டு தைரியமா இங்க வரும் பொழுது அன்றைக்கு இருந்து அதிமுக இருக்கவங்கலாம் வேற மாதிரி பேசினாங்க. ஆனா அவருடைய உழைப்பு இன்றைக்கு தலைவர் பக்கத்துல ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல எங்க குடும்பத்துல ஒரு ஆளா வந்து தலைவர் அவர்கள் பார்க்கிறார். நாங்க முதல் கொண்டு பார்க்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கும் அதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் சகோதரத்துவம் எங்ககிட்ட இருந்து இருக்கு. அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்ன விதமான
ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கோ அதே மாதிரி உங்ககிட்டையும் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்கு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காங்க. எங்களுடைய தலைவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த மரியாதையும் அன்பும் எங்க தலைவர் முதல் கொண்டு எல்லாருக்கும் இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு விஷயம். உடனே ஒரு விமர்சனம் ஒரு அரசியல் ரீதியா இவங்கெல்லாம் பதவி போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள். இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலரா பேப்பர் அளவுல ஒரு போஸ்டிங் இருக்கலாம். மக்கள் மனசுலயும் சரி, தொண்டர்கள் மனசுலயும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச் செயலரா இன்னும் உருவாகல. ஆனா அதையெல்லாம் மீறி பல்வேறு தோல்விகள் வந்து ஒரு தலைவரை உருவாக்குறது, வீழ்ச்சிறது, பல்வேறு இயக்கங்கள் தோல்விகளை பார்க்கலாம். அது தவறு கிடையாது. ஆனால் 2026 ஒரு தோல்வி வந்த பிறகு நைட்டு 2 மணிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்களை பார்த்து சொல்றாரு, குதிரை பேரம் வந்து தாவைக்க நடத்துது அப்படின்னு. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு. ஆனா தேர்தலோட ரிசல்ட் அடி உங்களுக்கு தான் தெரியும். யார் ரிசைன் பண்ணாங்களோ எம்எல்ஏ அவங்க கிட்ட நான் கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, எங்களை பாண்டிச்சேரியில கூட்டிட்டு போயிட்டு நான் முதலமைச்சர் ஆறுது சைன் போடு, நாங்க திமுகவோட பேசிட்டோம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அப்ப உங்களுக்கு எல்லாம் அந்த தகவல் வந்த உடனே ஒரு புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் எப்படி அதிமுக திமுகவோட சேர முடியுங்கிற ஒரு சிந்தனையே உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கிய ஒரு சேர்வதற்கான முக்கியமான காரணம். தமிழக அரசியல் சூழ்நிலை டிவிகே தலைவர் முதலமைச்சர் வந்த பிறகு அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி அவர்களுக்கும், திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இருந்த ஒரு காரணம், எந்த காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் துன்பப்படுத்திய ஒரு கட்சி கூட சேரும் பொழுது ஒரு அதிமுகவுடைய உண்மையான தொண்டன், அதிமுக பெயரளவுக்கு பேப்பர் எடுக்கக்கூடிய இபிஎஸ் ஐயா அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து இதுதான் உண்மையான இயக்கமா நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உணர்வு. உங்களுடைய உணர்வுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம். அவங்கதான் வந்து யானை பேரத்தை நடத்தினாங்க. திமுகவுடையும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு யானை பேரத்தை நடத்தினாங்க. அதை தமிழக மக்கள் புறக்கணிச்சாங்க. அதனால இங்க வந்து முன்னாள் அமைச்சர்களும் சரி, சிவபதி அண்ணன், கடம்பூர் ராஜு அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம உண்மை ராதாகிருஷ்ணன் அண்ணன், சம்பத் அண்ணன், அந்த மாதிரி டி நகர்ல இருந்து திமுக இருந்து நம்ம டி நகர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன், அதிமுக மட்டும் இல்ல கலைஞருடைய உண்மையான விசுவாசிகளையும் திமுக இருந்து வரவேற்கிறோம். ஏன்னா எங்க தலைவர் அப்பவே சொல்லிட்டாரு, கலைஞரையும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும் அப்படின்னு. தமிழ்நாடு எப்பொழுதும் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்பொழுது நாம் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் இணைவோம். பதவிகள் வரும் போவோம், ஆனால் கொள்கையில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். அண்ணன் பொதுச்செயலாளரும் சரி, நாங்களும் சரி, உங்களுக்கு தேவையானதை எல்லா விஷயமும் மரியாதையுடன் அன்புடன் கண்டிப்பாக தலைவருக்கு வந்து உங்களை வழி நடத்துவாரு. இந்த கட்சி மேல தலைவர் வந்து ஒரு என்ன சொல்ற தடாலடியா இருக்க மாட்டார், ரொம்ப அன்பா இருப்பார். நேற்று கூட அமைச்சர்கள் ரொம்ப அன்பா வந்து அமைச்சர்கள் நடத்தினார். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு அன்போடு இருக்கக்கூடிய தலைவர், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய தலைவர், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தியாகத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர். அதுக்கு செங்கோட்டையன் அண்ணனே ஒரு உதாரணம். ஆக்சுவலா கட்சியுடைய அவை தலைவர் ஆக்கினார். இந்த சட்டமன்றத்தில் வழி நடத்துவர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அப்ப இந்த விதமான முக்கியத்துவம் வேற எந்த கட்சியிலையும் கிடைக்காது. அப்ப உங்களை எல்லாம் வரவேற்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நாங்க அன்னைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு அந்த பொதுச்செயலாளர் இருக்கு. அதுக்கு நன்றி. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. அதை சாத்தியப்படுத்தியது நம்மளுடைய ஆனந்தன் அவர்கள். எல்லோருக்கும் நம்மளுடைய நன்றிகள். எங்களுடைய தலைவர் இதை விரும்புகிறார், இங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால உங்களை வரவேற்கிறோம். மிகப்பெரிய பணி காத்துட்டு இருக்கு. உள்ளாட்சி துறையிலிருந்து அடுத்த எம்பி துறையிலிருந்து நமக்கான வேலைகளை அண்ணன் வந்து நமக்கு வந்து சரிசமமா பகிர்ந்து கொடுப்பாரு. உங்களை வரவேற்கிறோம். நன்றி நன்றி நன்றி.